ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிக்கல்சன். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கிறிஸ்குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதாவது அவங்க சித்தப்பாவும் சித்தியும் சேர்ந்து அவன் பிறந்தநாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வர 17ஆம் தேதி தான் பிறந்தநாள். ஆனால் அவனுக்கு அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அவனுக்கு சைக்கிள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஸ்பீடு பார்சல் சர்வீஸ் மூலமாட்டு அவங்களுக்கு வந்து சைக்கிளை அனுப்பி விட்டுட்டாங்க. நானும் கிறிஸ்குட்டியும் சேர்ந்து தான் போய் வாங்கினோம். அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். அது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்குட்டி எங்கே போகிறான்னு கேட்கும்போது சைக்கிள் வாங்க போகிறோன்ட்டு அழகாக அப்படி பேசிக்கிட்டே நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு சைக்கிள் வாங்கினதுமே ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்கு வந்ததும் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்தான். ஏன்னா அவன் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஆசை இருக்கணும். அதே மாதிரி கிறிஸ்குட்டியும் ரொம்ப ஆசையாக இருந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு சைக்கிள்னு சொல்லி பாப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். பாப்பாவை தொட விட மாட்டான். அந்தளவுக்கு 2 பேர்த்துக்குள்ளே பெரிய அக்கப்போராக இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்குள்ளே மாமா மாமியெல்லாம் படாத பாடுபட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு. அதனால் ஓகே, அந்த பார்சலை வந்து பிரிக்கிறதுக்குள்ளே நம்ம படாத பாடுபட்டுட்டோம். அது ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரதிமீனா இந்த ஸ்பீடு பார்சல் சர்வீஸ் வந்து ரொம்ப அழகாக பார்சல் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் எப்படி இருக்குமோ, எப்படி பார்சல் பண்ணி அனுப்புவாங்களோ அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதாவது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதனால் சைக்கிள் டேமேஜ் ஆகாமல் வந்துச்சு. அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அதை நீங்கள் வந்து அந்த ரதிமீனா ஸ்பீட் பார்சலை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா என்கிட்ட அந்த நம்பர் இல்லை. அதனால தான் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு சொன்னேன். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம ஏதாவது ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு அப்படின்னா அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க, வந்து வாங்கிடுங்க அப்படின்ட்டு நான் அந்த சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக 220 ரூபா அவங்களுக்கு பே பண்ணேன். அதையும் நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாக்கு பேப்பர் அது இதுன்னு வச்சு பார்சலை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாவ. ஏன்னா அதில் கண்ணாடி கூட இருந்துச்சு. அந்த சைக்கிளில் எதுவுமே டேமேஜ் ஆகலை. எல்லாமே நீட்டாக வந்து சேர்ந்துச்சு. சூப்பராக இருக்குது. இன்னும் இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்குட்டி வந்து ஹாப்பியாக இருந்தான். அதை தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஜாலியாக இருந்தான். அவன் ஹாப்பி, அதனால் நாங்களும் ஹாப்பி. அவ்வளோதான். இதில் வேறு நம்ம எதுவும் பெருசாக சொல்லதுக்கு இல்லை. அவனுடைய சந்தோஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்சலை ஃபுல்லாக பிரித்தாச்சு. இப்போ சைக்கிள் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுடுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது கிறிஸ்குட்டிக்கு பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவன் சைக்கிளே சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு எப்பண்டா சைக்கிள் ஏறி ஓட்டுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிஜமாகவே அது சின்ன பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும். அதாவது இது வந்து நம்ம இதில் மாட்டணும். ஆக்சுவலாக இது சீட்டுக்கு பின்னாடி வரும். நம்ம உட்காந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்கிறது மாதிரி. அது மூலம் டயர் வந்து கொஞ்சம் மேலே தொங்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன காரணம், சைடு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இதில் வந்து அந்த ரவுண்டு வீல் வரும். அதை நம்ம கொஞ்சம் விரித்து எடுத்துக்கிட்டோம்னா சைக்கிள் வந்து டயர் வந்து கீழே ஒட்டிடும். அதையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். மற்றபடி வேறு இதில் ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. இதுவும் ஒரு குறைபாடு கிடையாது. இந்த மாதிரி வந்தால் தான் அது சைக்கிள் டேமேஜ் ஆகாமல் வரவங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக அடுத்த நாள் வந்து சைக்கிளை வந்து நம்ம வந்து கடையில் விட்டு சரி பண்ணியாச்சு. அந்த சைடு வீல் இருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் விரிச்சிட்டு டைட் பண்ணால் போதும். டயர் வந்து அழகாக செட் ஆகிட்டு இப்போ கிறிஸ்குட்டி ஓட்டத்துக்கு அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் சைக்கிள் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டு தான். நம்ம முந்தி வந்து இந்த அரை வெட்டி ஒரு மாதிரி சைக்கிள் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி இப்போ அவனுக்கு ஓட்ட வேண்டிய ஒரு நிலமை. இன்னும் ஒரு 3 மாதத்தில் இது கண்டிப்பாக கிளியர் ஆகிரும். இதை விட சின்னது வாங்கினாலும் செட் ஆகாது. மற்றபடி ஓகே தான், ஓட்டத்துக்கு அருமையாக இருக்குது. ஓகே மக்களே, கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சின்னா கூட 2-3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களது விடைபெறுவது மரி நிக்கல்சன். நன்றி மக்களே, பாய் பாய்.
ஆமா ஆமா அது டயர் மேல தூக்கிட்டு இருக்கு சென்டர் டயர் இந்த ரெண்டு சைடு வீல் ரெண்டும் கரெக்டா இருக்கு சென்டர் டயர் கொஞ்சம் மேல தரையில ஓட்டல அவங்க எதுவுமே சொல்லல கரெக்டான மக்களையா அம்மா சைக்கிள் தானா அவ சும்மா பாக்கா தொட்டா தப்பு இல்ல ஆமா ஆமா பாப்பா சும்மா தொடுறா ஆமா அதுக்கு கரெக்டா பாப்பா நம்ம பாப்பா நான் வாட்ட வர மாடி பாவா வீடியோ எடுக்கிறதுக்கு போன் எடுக்கிறதுக்கு மொபைலை தங்க பிள்ளை பாவம் அப்பா பண்ண பாரு சைக்கிள் இங்க ரொட்டேட் பண்ண முடியாது என்னதோ பண்ணி முடிச்சிட்டால அவங்க தெரியலடி அப்பா அது டைட்டா இருக்காதா அப்பா எனக்கு தெரியல காலையில ஊத்தி போடணும் கீழே டயர் இறக்கணும்ல பெண்டா இருக்கு ஆமா லேசா டயர் யூஸ் பண்ணி தங்கம் வெரி குட் அப்பாட்ட பேசு அப்பா 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 என்ன கேளு